வணக்கம். இன்றைய சிந்தனை டிஜிட்டல் விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். டிஜிட்டல் விரதம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நாம் இன்னைக்கு எல்லாமே தொழில்நுட்ப இதில் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா? காலையில் கண் விழிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நமக்கு ஃபோன் இல்லைன்னா முடியவே முடியறதில்ல. எங்கே போனாலும் ஃபோனும் கையுமாவே போகிறோம். நம்ம ஸ்கூலுக்கு வர நேரம் தவிர மற்ற நேரங்களெல்லாம் அதிகமான பயன்பாடு நம்மளுடைய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தான் உட்காந்துருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய பெற்றோர்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் நம்ம பார்க்கணுன்னு ஒரு வரையறை வச்சுக்கணும். நம்ம சாயந்தரம் போய் ஒரு 6 மணிக்காவது படிக்க உட்காந்தோம் அப்படின்னா 9 மணி வரைக்கும் படிக்கணும்னு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் பெற்றோர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த பெற்றோர்களும் என்ன பண்ணணும், அவங்க படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் எடுத்து பயன்படுத்திகிட்டே இருந்தாங்கன்னா நாம் படிப்பை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பார்ப்போம். அப்போது பெற்றோர்களும் உங்கள் கூட சேர்ந்து ஏதாவது படிக்கவோ இல்லை ஏதாவது எழுதவோ செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்துலேருந்து நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரலாம்.